சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 28 முதல் 30 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. எசேக்கியேல் 28வது அதிகாரத்திலே தீருவின் ராஜாவுக்கு எதிரான தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்கிறோம். தீருவின் ராஜாவின் அடிப்படையான பாவம் பெருமை. பெருமைக்குள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவன் தேவனைப் போல தன்னை ஒரு தேவனாக காட்டும்படி இந்த பெருமை அளவு கடந்து போனது. எனவே தான் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை சந்திக்கின்றதான ஒரு காரியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அந்த இந்நாட்களிலும் தேவர்களைப் போல காட்டுகின்ற எந்த காரியத்தையும் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற தேவனாகவே இருக்கிறார். தீருவின் ராஜாவை குறித்து இங்கே கொடுக்கப்பட்ட எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சாத்தானை குறித்து மறைவாக கொடுக்கப்பட்ட வர்ணனையாகவும் இருக்கிறது. சாத்தான் தீருவின் ராஜாவாகவும் இவ்வுலகத்தின் தேவனாகவும் கூறப்பட்டிருக்கிறான். அதை 1 யோவான் 5:19 நாம் பார்க்க முடியும். இந்த ராஜா ஏதேன் தோட்டத்தில் இருந்தவனாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாகவும் தேவதூதனாகவும் அவனின் அநியாயம் கண்டுபிடிக்கும் வரைக்கும் அவன் தன் வழிகளெல்லாம் குறைவற்றவனாகவும் இருந்ததை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பாவம் நிறைந்த மேட்டிமையினால் தேவனுடைய பருவத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டு விட்டான் என்பதையும் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தாமே தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன். ஆனால் பெருமையுள்ளவனையோ மேட்டிமையுள்ளவனையோ அவன் தூரத்திலிருந்து அறிகிறார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. எதிர்த்து நிற்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் உன்னை தேவனுடைய பருவத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றிருக்கிறவாய் உன்னை இருந்த அக்கினிமயமான கற்கள் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை கடித்து பார்க்கிறோம். தொடர்ந்து சீதோனுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இகழ்ந்த அவருடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்கிற நெடுஞ்சிலும் அவருக்கு இராது. அப்பொழுது நான் கர்த்தராய் ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனத்தாரை பார்த்து சொல்கிறார். இஸ்ரவேல் மீட்கப்படும் என்ற வாக்குத்தத்தத்தை எசேக்கியேல் அடிக்கடி வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த மீட்பு கடைசி காலங்களில் எல்லா தேசங்களிலும் மேலும் தேவன் நியாயத்தீர்ப்பு வழங்கவும் முழுவதுமாக நடைபெறும் காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அவரை நீதியோடு சேவிக்கும்படி இஸ்ரவேலை சேர்ப்பதின் மூலம் அவர் பரிசுத்த தேவன் என்றும் உலகத்தில் அவருடைய நோக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார் என்றும் நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 29வது அதிகாரத்திலே எகிப்துக்கு எதிராக தீர்க்க தரிசனம் கடந்து வருவதை குறித்து பார்க்கிறோம். எகிப்துக்கு எதிராக நியாயத்தீர்ப்பின் 7 தீர்க்க தரிசனங்களை 29ஆம் அதிகாரம் தருகிறது. எகிப்து ஒரு வல்லமை நாடாக இருந்தாலும் பல தெய்வங்களை வணங்கி தன்னுடைய வல்லமையில் பெருமை பாராட்டியதால் அந்நாடு நியாயம் தீர்க்கப்பட்டது. உன் வாயிலை துறடுகளை மாட்டி உன் நதிகளின் அச்சங்களை உன் செதில்களில் ஒட்டிக்கொள்ளும்படி செய்து உன்னை உன் நதிகளின் நடுவிலும் தூக்கி விடுவேன். உன் நதிகளின் மச்சங்களெல்லாம் உன் செதில்களில் ஒட்டி கொண்டிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை எகிப்துக்கு எதிராக வர செய்து அந்த நாட்டை மற்ற ராஜ்யங்களை விட அற்பமாக ஆண்டவர் மாற்றுகிற காரியத்தை அங்கே கிமு 572 கிமு 568 இந்த காரியம் சம்பவித்ததை குறித்தும் வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது. ஆண்டவராகிய தேவன் தாமே அவர் நியாயம் தீர்க்கிற தேவன். தொடர்ந்து 30வது அதிகாரத்தில் எகிப்துக்காக ஒரு புலம்பல் பாடப்படுகிற பாடத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் மனுப்புத்திறன் நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஏதோ ஆபத்து நாள் வருகிறது என்று அலறுங்கள். நாள் சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. அது மந்தரமான நாள். அந்த பிரஜாதிகளுக்கு வரும் காலம். பட்டயம் எகிப்திலே வரும். எகிப்திலே கொலை என்கிறவர்கள் விழும்போது எத்தியோப்பியாவில் மகா வேதனை உண்டாகும். அதன் ஏராளமான ஜனத்தை பிடித்து கொண்டு போவார்கள். அதன் அஸ்திபாரங்கள் நிர்மூலமாக்கப்படும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். கர்த்தருடைய நாள் எகிப்தின் அந்தகாரம். உலகத்தின் தேவனற்ற தேவர்கள் மீது தேவன நியாய தீர்ப்பை கொண்டு வரும்போது கர்த்தருடைய நாளுக்கு நிழலாட்டமாய் அது இருக்கிறது. அது உலகத்தினுடைய கடைசி நாளுக்கு நிழலாட்டமாய் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாபிலோன் ராஜாவுடைய பயங்களை பலப்படுத்துவேன். பாபிலோனுடைய பயங்களோ விழுந்து போகும். பார்வோனுடைய பயங்களோ விழுந்து போகும். என் பட்டயத்தை நான் பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுக்கும்போது அவன் அதை எகிப்து தேசத்துமே ஈட்டும் போதும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்பதை
ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு நியாயந்திருக்கிற நீதியின் தேவன் கடைசி நாட்களிலும் சகல ஜனங்களையும் நியாயந்திருக்கிற நீதிபதியாக வெளிப்படப் போகிறார். வருகைக்கு ஆயத்தமாவோ உன்னதரான தேவன் மகிமையான காரியங்களை இந்த நாளிலும் செய்வாராக. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் உங்களோடு இருந்து கரம் பிடித்து நடத்துகிற தேவன், கண்மலையில் மேல் நிறுத்துகிற தேவன். அவருடைய கிருபை தொடர்ந்து தாங்குவதாக. அவருடைய மகிமை, அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.